இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை பொடியில். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு 1/2 இன்ச் பட்டை 3 போட்டு ஒரு 4 லவங்கம் கொஞ்சோண்டு சோம்பு, இது 3மே ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்காக தான். போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நிறைய போட்டால் அது ஒரு மாதிரி தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு வரும். ஸோ நம்ம கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொட்டுக்கடலை பொடி அரைச்சி வச்சுருப்போம். ஸோ பொட்டுக்கடலை பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கும். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொடி போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லாவே தண்ணியாக கலந்து வச்சுக்கணும். இதில் எவ்வளோ தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா நம்ம எடுத்த கன்சிஸ்டன்சிலே இருக்காது, கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ இதை நல்லா தண்ணி கலந்து கலக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் அப்படியே எல்லாமே சேர்ந்துடும். ஸோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை பொடியோட வாசனை போனதுக்கப்புறம் இந்த குழம்பை எடுத்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இதோட ஸ்பெஷலான ஒரு நேம் என்னென்னா இது பாம்பே சட்னி. ஏன் இதுக்கு பாம்பே சட்னின்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரில. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.